இந்த மனுஷன் இருக்கிறான் இல்லையாங்க, அவன் என்னதான் ஒரு கணக்கு போட்டாலும், காலம் இருக்குல்ல, அது வேற ஒரு கணக்க வந்து போடும். இந்த மனுஷனோட கணக்கெல்லாம் அங்க வந்து செல்லுபடியாகாது. இது பல நிகழ்வுகள், வரலாற்று உண்மைகள், சரித்திர கதைகள் எவ்வளோ இருக்குது வந்து. சமீபத்தில நம்ம நண்பர் ஒருத்தர சந்திச்சபோது, அவர் சொன்ன ஒரு தகவல் எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. "எப்பா நீ போடுற கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலம் போடும்ல, அந்த கணக்கு தான் சரியான கணக்கு." சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் வட்டம் நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய கேள்விலாம் பட்டுருப்பீங்க, பேசிலாம் இருப்பீங்க. அது உண்மையிலேயே அது வாழ்க்கை ஒரு வட்டம் தாங்க. நீங்க வந்து எந்த புள்ளியில போய் போனாலும், எங்க வந்தாலும் ஒரு கட்டத்தில வந்து சந்திச்சு தான் ஆகணும் அது. அப்படி நீங்க வாழ்க்கை வட்டம் இல்லன்னா, வேற்று கிரகணத்தில தான் நீ போய் வாங்கணும். சரி நேரடியா விஷயத்துக்கு வந்துரு. நம்ம நண்பர வந்து கடந்த வாரம் போய் சந்திச்சிருந்தேன். சந்தித்தப்போ அவர் வந்து எவ்வளோ தகவல் பேசுறீங்க. ஒரு ஒரு என் மனச உலுக்குன ஒரு உண்மை சம்பவம் அது. அத நீங்க சொல்லி தான் ஆவணும் பால அப்படின்னாரு. அந்த சொல்லுங்க அப்படின்னேன். கேட்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு மாரி என்ன சொல்றது, நெகிழ்ச்சியும், ஒரு பக்கம் ஆச்சரியமும், இன்னொரு பக்கம் வந்து இதுதான் உலகம். இவ்வளோதான் நீங்க எங்கேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சரி நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன் நானு. ஒரு குறிப்பிட்ட ஊர் ஒரு காஞ்சிபுரம்னு வச்சுக்கங்களேன். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சில வருடங்களுக்கு முன் நார்த்ல போய் செட்டில் ஆன ஒரு கணவன், மனைவி, குழந்தை, ஒரு ஒரு பையன் இவங்கலாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க ஒரு வேலையா வந்து ஒரு மத்திய பிரதேசத்தில போய் போபால் கிட்ட ஒரு பகுதியில வந்து அவர் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய பர்சனல் மேனேஜரா அவர் வந்து இருக்காரு. வந்து எல்லாம் அந்த பணியெல்லாம் முடிச்சு அந்த அந்த நார்த் இந்தியன் வாழ்க்கை அவங்களுக்கு கொஞ்சம் சரி போதும் அப்படின்னு சொல்லி, இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரான்ச் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய தொழிற்சாலை ஒண்ணு தொடங்குறாங்க அப்படின்னும்பொழுது, அவரையே கேட்டுக்கிட்டு நாங்க சொந்த ஊருக்கே போயிடுறோங்க, இங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மாற்றலாகி, இங்க வராங்க. இவங்க வந்த உடனே அப்படியே மூச்சு காத்த சுவாசிச்ச மாரி, வாங்குன மாரி ஒரு பெரிய பெருமிதம். அவங்க பழைய வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த பழைய வீட்ட வந்து வேற ஒருத்தருக்கு வந்து வாடகை விட்டுருக்காங்க. ஒரு ஓட்டு அந்த காலத்தில சீமை ஓடுன்னுவாங்க. சீமை ஓடு போட்ட ஒரு வீடு வந்து, திண்ண வச்ச வீடு. அந்த தெருவிலேயே வந்து அந்த திண்ண வச்ச வீடு இவங்க வீடா தான் இருக்குது. ரொம்ப பூரிப்பாயிடுது. அவங்ககிட்ட ஒரு 3 மாசம் முன்னாடியே சொல்லி, அவங்கலாம் காலி பண்ண சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. போனவுடனே அந்த பையன் சுத்தி சுத்தி பார்க்குறான். அவன் வந்து அங்கேயே வளர்ந்தவன். குட்டி பையன் ஒரு 8 வயசு இருக்கும். அவன் இந்தியும், தமிழும் கலந்து பேசிட்டு இருக்கான். இதானப்பா, இதானப்பான்னு. ஏன்னா, அவரு இந்த இடைப்பட்ட காலங்கள்ல தன் சொந்த ஊருக்கு வரவே இல்ல வந்து, தமிழ்நாட்டு பக்கமே. காமிக்கிறான். இதான் இந்த தெருவுல தான் நான் விளையாடினேன். இந்த தெருவுல தான் கோலி விளையாடினேன். இங்க தான் பம்பரம் விளையாடினேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க தான் இது பண்ணுவேன். அந்த தியேட்டருக்கு தான் நான் படம் பார்க்க போவேன்னு தன் மகனுக்கு இந்தியும், கொஞ்சம் தமிழும் கலந்து சொல்லிக் குடுத்துருக்கான். அந்த ஆ அவங்க வீட்டம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டோம். அந்த அந்த பூர்வீக வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அது பக்கத்திலேயே மிகப்பெரிய கோவில் ஒண்ணு இருக்குது. கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஃபேமிலியா என்ன பண்றாங்க, முதல்ல வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். எங்கேயாவது வெளிநாடுகள்ல, வெளியூருக்குள்ள போயிட்டு சொந்த ஊருக்கு திரும்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணுவாங்க. இல்லன்னா அங்க இருக்கிறவங்க வந்து இடையில வந்து அந்த குலதெய்வ வழிபாட்ட முடிச்சுட்டு போவாங்க. வர முடியாதவர்கள் இங்க வந்து செட்டில் ஆக போறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு பெரிய குலதெய்வ வழிபாடு வந்து நடத்துவாங்க. அது மாரி வந்து பொண்டாட்டிகிட்ட சொல்றான் அவன் வந்து, "நான் இந்த கோவில்ல தான் கதியா இருப்பேன். இந்த கோவில்ல தான் வந்து அ கிரிக்கெட் விளையாடுவேன் உள்ள போயி. இங்க தான் சுத்தி சுத்தி வருவேன்." இப்படியா சொல்லிட்டு இருக்கான், இது பண்றான். அங்க போய் அவங்க வந்து அர்ச்சனை பண்றாங்க, இது பண்றாங்க. சில தெரிஞ்ச முகங்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. சில பேர் இவன் வாலண்டரியா போய் பேசுறான். பேசுனோனே, "ஏய் நீயாடா குமாரு?" அப்படின்னு சொல்லுங்க. செல்வகுமார் அவன் பேரு. "குமாரு நீயாடா?" அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டு விசாரிக்கிறாங்க. ரைட் வந்து ஆயிட்டோனே, அந்த பையனுக்கு அந்த கோயில், அந்த கோயிலுடைய சூழ்நிலை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அங்க போய் விளையாடணுமான்னு, ஜாக்கிரதையா விளையாடுப்பான்னு கூட ஒரு பையனையும் சேர்த்து அனுப்புறாங்க. அப்ப அந்த பையனுக்கு வந்து அந்த வரிசையா உட்கார்ந்திருக்க பிச்சைக்காரங்க பார்க்குற அவனுக்கு வந்து இதுவாயிடுது. "அப்பா காசு குடுங்க டாடி. நான் வந்து அவங்களுக்கெல்லாம் காசு குடுக்கணும்." அவரு ஒரு இதுலேருந்து சில்லறைய எடுத்து, எல்லாரும் கரெக்ட்டா ஒவ்வொருத்தருக்கும் கரெக்ட்டா போடணும். யாருக்கும் வந்து இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு வந்து. இவன் போட்டுக்கிட்டே வரான். அந்த பையன் வந்து போட்டுக்கிட்டே வரான். கடைசி வரிசையில கடைசியா ஒரு அம்மா வந்து அப்படியே ஒரு கம்பளி பொத்திக்கிட்டு ரொம்ப சுணக்கமா அப்படியே உட்காந்துட்டு ஒரு 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 குவளைய வச்சுட்டு இருக்காங்க. அங்க வரும்போது என்ன ஆயிடுது, அவனுடைய அந்த காசு தீர்ந்து போகுது. அவன் அப்படி பார்க்குறான். அந்த அம்மா அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. "பாட்டி காசு இல்ல பாட்டி" அப்படின்னா, "அதனால என்ன கண்ணு என்கிட்ட காசு இருக்குது." விழுந்த சில்லறையெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க வந்து. ஆனால் அந்த குட்டி பையனுக்கு மனசு தாங்கல. இவ்வளோ பேருக்கு போட்டோம் நம்ப. இவ்வளோ கொஞ்சம் வ வ வயசுல கொஞ்சம் இதுவான ஆட்கள், நடுத்தர வயது இதெல்லாம் போட்டோம். ஒரு வயசான அம்மா ரொம்ப ஒடுங்கி போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நம்ம போடலையேன்ட்டு அவனுக்கு ஒரு மாரி அவங்களே பார்க்குறான். அதனால என்ன கண்ணு, "நீ போ. இப்போ நாளைக்கு எடுத்தாந்து போடு. அதனால என்ன?" அப்படின்னு அவங்க சொல்லி விடுறாங்க. எங்க இருக்குது உன் வீடுன்னா, அங்க இருக்குதுன்னு அவன் எங்க கை காமிக்கிறான். சரின்னு வந்துடுறான். வந்த பிறகு அவன் அப்பா கிட்ட கேட்குறான். "அப்பா ஒரே ஒரு பாட்டி அம்மாவுக்கு மட்டும் காசு போடலன்னு." நான் சிரிச்சுக்கிட்டே வந்து, "அதுதான் நான் சொன்னேன்ல எக்ஸ்ட்ரா காசு எடுத்து போடான்னு" குடுத்து அனுப்புறாரு. குடுத்துட்டு ஓடி போய் அந்த தட்டில போடுறான். போட்டோனே அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். அந்த பையன பார்க்குறாங்க. அப்படியே அவன வந்து அந்த நட்ட முறிச்சு, அவனுக்கு திருஷ்டி கழிச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது, அவனுக்கும்
பார்த்துட்டு அப்புறம் பசங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறான். விளையாட ஆரம்பித்தோடனே சில குழந்தைங்களுக்கு தர்மம் பண்ண கற்றுக் கொடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு பழக்கமாகிடும். வந்து ஒரு ஹேபிட், அது வந்து நல்ல விஷயம் தான். வந்து அதாவது பாத்திரம் மறந்து பிச்சை எடுன்னுவாங்க. வந்து இப்போ வந்து தர்மம் பண்ணுறதே ரொம்ப இதுவாகி போச்சு. வந்து அந்த குழந்தை பண்ண ஆரம்பிக்கிறான். வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டு விசேஷம். அவனால் இருக்கிற அந்த கோயில் முன்னாடி இருக்கிற பிச்சைக்காரங்களாம் சேர்த்து வந்து சமையல் பண்ணுமா, அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு பண்ணணுன்னு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு காசு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு வந்து சோறு போடணும் அப்படின்ட்டு வந்து எந்த தாய் தகப்பனும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் போடாத நீ, அதெல்லாம் நிறுத்துன்ற. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து செய்யணுவாங்க. அதுவும் குழந்தைங்க சொல்லும் பொழுது அந்த அந்த செய்கிற உதவி, அந்த குணம் வருது அப்படின்னா அது வந்து அந்த அந்த பெற்றோர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பொட்டலமாக கட்டி ஏதோ ஒரு தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ பொட்டலமாக கட்டி எத்தனை பேர் இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா அவன் சொல்கிறான். அவன் இதுவும் பாருங்கள் கரெக்டாக அதே போல் கொடுத்துருவாங்க. இந்த அம்மா கடைசி வரிசையில் இருக்கிறதுனால அங்கே வந்து தீர்ந்து போகுது. கூட வந்த ஒரு பையன் சொல்கிறான், கெட்டிக்காரன் என்ன சொல்கிறான், அப்போ நீ அங்கேருந்தா வந்து கொடுத்துன்னு வந்திருக்கணும்டான்றான். ஐயோ பாட்டி அப்படின்னா, இல்லைடா ராஜா என்கிட்ட சாப்பாடு இருக்குது, நான் சாப்பிட்டுட்டேன், நீ சொன்னதே திருப்திடா கண்ணு அப்படின்றாங்க. வந்து அவனால் என்னவோ சில பசங்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே பிடிச்சிட்டான்னு வச்சுங்க, அது என்ன இதுவானாலும் மாற மாட்டாங்க. வந்து அவனுக்கு வந்து கண்ணு கலங்கி போது எல்லாரும் கொடுத்தோம், இந்த பாட்டிக்கு மட்டும், இந்த ஆயாவுக்கு மட்டும் நம்ம சாப்பாடு கொடுக்கலையே அப்படி இதுவாகிடுது. அவன் கூட இருக்கிற பையன், டே வாடாதனால ஒன்று நாளைக்கு அதான் குழந்தை சொல்கிறதில்ல நீ கிளம்புனோடனே வீட்டுக்கு ஓடி வரான். ஓடி வந்து என்ன பண்ணுறான், ஒரு டின்னுக்குள்ளே இருக்கிற அரிசி, அந்த அரிசி அவனால் கையால் எவ்வளோ அள்ளி போட முடியுமோ ஒரு கவரில் எடுத்து போடுறான். அதை முடிகிறான். முடிந்து கூட அம்மா கேட்குறாங்க என்னடா அப்படின்னு. வந்து ஒரு பாட்டிக்கு மட்டும் சோறு கிடைக்கல, அந்த அம்மா பார்க்கறதுக்கே இதுவாக இருந்தாங்க, நான் அரிசி எடுத்து போய் கொடுக்குறேன்னு சிரிக்கிறாங்க. சரின்ட்டு அப்போ எடுத்து போய் கொடுத்தவொடனே அந்த அம்மா அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாங்க. வந்து அவங்களால தாங்க முடியாத ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சிரித்த போது வந்து உடம்பு முடியல, இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அடையாளம், சரியான அடையாளம் தெரியல, ரொம்ப வயதான ஒரு இதுவாகிடுறாங்க. பக்கத்தில் இந்த சக பிச்சைக்காரங்களாம் சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி கஷ்டப்பட்டுங்கிற ஏதோ ஒரு பேர், அந்த அம்மா பேர்னு வச்சுக்கிங்களேன், அது பேரை சொல்லி நம்ம ஊரில் தான் தர்மாஸ்பத்திரியில் நல்ல டாக்டருக்கெலாம் பார்க்குறாங்களே, போய் காட்ட வேண்டியது தானேன்னு. எவ்வளோ வைத்தியம் பார்த்தாச்சு, உடல் நோயை தாண்டி மனநோயின்னு ஒன்று இருக்குல்ல, மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த மனநோயை வந்து தீர்க்க முடியாது, அந்த மனசு கஷ்டத்தை தீர்க்க முடியாது. அந்த மனசு வலிக்க ஆரம்பிச்சதுன்னா நோய் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, போட்டோம் அப்படியே இவ்வளோதான் ஆகிப்போச்சு, நான் அப்படி விழுந்துட்டேன்னா எடுத்து நீங்கள் போட மாட்டிங்களா, இருக்கிற பிச்சைக்காரங்களாம் சேர்ந்தோடனே எல்லாரும் கோரஸாக என்ன இப்படி பேசணும். ஏன்னா அங்கே எந்த வித போட்டி, எல்லாருக்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 6 மாதமாக தான் அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, தெரிய வருது. அப்புறம் படுத்துருக்காங்க. ஒரு நாள் ஒன்றுமே முடியல, அம்மா தாயேன்னு கூட அவங்களால பிச்சை கேட்க முடியல. வந்து வாயை திறந்து கேட்க முடியல. வந்து ஒரு அந்த பகுதியில் அந்த கோபுர நிழல்லே சுருண்டு படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு ஒரு தூக்கம் தூங்கிடுறாங்க. எழுந்து பார்க்க போனால் பக்கத்தில் வந்து ஒரு அருமையான காட்டன் சேலை ஒன்று வச்சுருக்கு. ஒன்றுமே புரியல. எழுந்து பார்த்து என்னன்னு இது பண்ணுறாங்க. பார்த்தா சக பிச்சைக்காரங்களாம் வந்து ஆளுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. வச்சுருந்தோடனே அவங்க பேரை சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா சொல்லுது, வந்து இந்த எதிர் வீட்டில், அந்த கோயிலுக்கு எதிர் வீட்டில் புதுசாக அந்த ஓட்டு வீடு இருக்குல்ல, அதில் வந்து இந்த வடக்கே இருந்து வந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு எதோ விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு புடவை கொடுத்துட்டு போனாங்க, உன்னை எழுப்போனான்னு சொல்லிவிட்டு உன் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்படியே ஒரு சின்ன ஒரு சிரிப்பு அந்த அம்மாவுக்கு சிரிச்சுட்டு அந்த புடவை எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. உள்ளே வச்சோன்னே உடல் ரொம்ப மோசமாகுது. மோசமான உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த சக பிச்சைக்காரர், சில பேர் தெரிஞ்சவங்க வருவும் போவாங்கள்ல, அவங்களாம் பார்த்துட்டு, ஏம்மா நாங்கள் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு ப்ரைவேட் டாக்டர்கிட்டே காட்டுறோம்னு, இல்லை வேணாம்பா எனக்கு ஒன்றும் பண்ணலை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க, அதை தாண்டி உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இவனுக்கு கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப இதுவாகிட்டே இருக்குது. பக்கத்தில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்றாரு. ஒரு நடுத்தர வயது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். கூப்பிட்டு, போய் அந்த கடையில் போய் கணேசங்கரில் போய் ஒரு பேனாவும் பேப்பரும் வாங்கின்னு வான்றாங்க. பேனாவும் பேப்பருமா, உனக்கு எதெல்லாம் படிக்க தெரியுமா அப்படின்றான். போய் வாங்கின்னு வாடா அப்படின்னு போய் வாங்கின்னு வந்தோன்னா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வந்து ஏன்னா பேனாவும் பேப்பரும் சம்மந்தமே இல்லாத இந்த அம்மா வந்து பிச்சைக்காரம்மா, நம்ம சக பிச்சைக்காரம்மா இதை கேட்குது அப்படின்னு. அந்த பிச்சைக்காரம்மான்னு சொல்கிறத அடிக்கடி சொல்கிறத தவறாக நினச்சிக்காதீங்க, சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், சொல்லக்கூடாது அது மாதிரி அப்படின்னு. கேட்டவுடனே வாயாந்து கொடுக்குறான். வாங்கி கொடுத்தோன்னே அந்த அம்மா அந்த பேப்பரை எடுத்து ஒரு 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 சமதளமான ஒரு தட்டு மாதிரி இருக்கிற ஒரு இதில் வச்சு எழுத ஆரம்பிக்குது. சும்மா கொட்டை எழுத்தில். பக்கத்தில் இந்த 2-3 பேருக்கு வந்து பார்த்துட்டு, எம்மா உனக்கு எழுத தெரியுமா, என்ன படிச்சிருந்தேன் அந்த காலத்து SLCன்னு. அப்போ தான் அந்த அம்மா வந்து முதல் முறையாக வாயை திறந்தோடனே,
எழுத ஆரம்பித்து இவங்களுக்கு யாருக்கும் படிக்க தெரியாது. ஃபுல்லாக ஒரு பக்கத்துக்கு எழுதி முடிச்சுட்டு அதை மடித்து அந்த 2 சாதத்தை எடுத்து அந்த மூலையில் ஒட்டிட்டு அந்த பையனை கூப்பிடு. அந்த எதிர் வீட்டில் இருக்கார அந்த புதுசாக வந்துக்கிறாங்கல்ல அந்த நபர்கிட்ட போய் அந்த பையன்கிட்ட கொடுக்காது, அந்த அம்மாக்கிட்டையும் கொடுக்காது, அந்த ஆள்கிட்ட போய் அந்த நபர்கிட்ட போய் இதை கொடுன்னு. ஏன் நான் எதிர் வீட்டுக்கிட்ட அவர்கிட்ட கொடுக்கணும், நீயே போய் கொடு அப்படின்னு சொல்கிறத செய்டா, என்னால் முடியலடா, நீ லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு வா அப்படின்னா. என்ன ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு அவன் திட்டுறான். அவன் புரிஞ்சுக்க தான் முடியல, இந்தடா கை செலவு வச்சுக்கிட 50 ரூபா எல்லாமே அதில் தான். நான் 50 ரூபா கையில் கொடுத்தா அவன் சந்தோஷமாயிடறான். நான் எத்தனை லெட்டர்கிட்ட கொடுத்தா அவங்க எதுவும் அடிக்கடிக்க மாட்டாங்களேன்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எத்தனை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னா. காலையில் போய் கதவை தட்டுறான். தட்டின உடனே அந்த நபர் வந்து கதவை திறக்கிறார். இந்த பையனுடைய அப்பா வந்து கதவை திறக்கிறாரு. திறந்தவொடனே எரிச்சலாகி போகுது. என்ன இதுக்கு தான் நான் வந்து இந்த பிச்சைக்காரங்களை இறக்கப்பட்டா எனக்கு இதுதான் எனக்கு வரத்து வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீடு தேடி வந்துடுவேன். அது காலங்காத்தால் வந்துடுவேன். சார் நில்லு சார்னா அவன் வந்து ஒய்ஃபை திட்டுறாப்புல, பையனை திட்டுறாப்புல, எடுத்துமை போடாதீங்கன்னு சொல்கிறேன் நான். துணி எடுத்துமை கொடுக்குறது, சாப்பாடு எடுத்துமை கொடுக்குறது, இது என்ன வேலைன்னா சார் இருங்க சார் இந்த லெட்ரு கொடுக்க வந்தேன்னு. லெட்ரு கொடுக்க வந்தியா, நீ யார் லெட்ரு கொடுக்க வரத்துக்கு அப்படின்னு. நான் கொடுக்கலிங்க, ஒரு அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு. ஒரு அம்மா கொடுக்க சொன்னாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீ கோபமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை மேலே வச்சுட்டு ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அவன் கிடுன்னு ஓடி போகிறான். ஓடி ஒரு பெரிய ஆச்சரியமாகிடுது, யாரா நமக்கு லெட்ரு கொடுக்குறது அப்படின்ட்டு. அந்த ஒரு பேப்பர் தான் அந்த 3 பக்கமும் அந்த சாதத்தால் ஒட்டி வச்சுருக்காங்கல்ல, அதை அப்படி பிரிக்கிறார். அந்த சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் சாதம். நீங்கள் வெள்ளை சாதம் ஓட்டுறதுக்கும் ஒரு சாம்பார் சாதம் ஓட்டுறதுக்கும் ஒரு மஞ்சளாக இருக்கும் தெரியுங்களா, அதை வந்து ஒரு மாதிரி ஒரு முகம் சுழிச்சிக்கிட்டே யாரோ ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி கையில் கிழிச்சிட்டு அதை எடுத்து பிரித்த முதல் வார்த்தையே வந்து டே குமார் அப்படின்ற ஒரு வார்த்தை. டே குமார் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆகுது. வந்து ஒன்றுமே புரியல. வந்து அந்த நபருக்கு வந்து அந்த முதல் வார்த்தையே வந்து விழுது. அதன் பிறகு ஆரம்பிக்கிறாங்க, நான் தாண்டா உங்கள் அம்மா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது எனக்கு தன்னை மீறி கண்ணீர் வந்து தலன்னு வருது. வந்து தானாலும் தன் சதை ஆடுன்னு வந்து உன்னை எப்படிலாம் வளர்த்தேன், எப்படிலாம் படிக்க வச்சேன், எப்படிலாம் உன்னை ஆளாக்கினேன், ஆனால் ஒரு தூரதேசத்துக்கு என்னை கோயிலுக்கு கூட்டுமான்னு நீ அப்படி சந்தோஷப்பட்டேன். அப்படி போகிறப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது, போகிறப்பெல்லாம் என்னை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்ட. அது வேணுமா இது மாதிரி ரயிலில் வைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த. அந்த கோயிலுக்கு கூட்டுமான தரிசனம் முடிஞ்சது, ஏதோ போய் வாங்கின்னு வரேன்னு சொன்ன வந்து அதோடு போனவன் தான் நீ திரும்பி வரவே இல்லை. தேடி பார்த்தேன், அலர்னேன், அழுதேன், என்னை விட்டுட்டு போனேன்னு இல்லை, நீ தொலைஞ்சு போட்டேன்ட்டு நான் வந்து அழுதேன். அப்போ அங்கேருந்த ஒருத்தர் தான் வந்து மொழியில் கொஞ்சம் தமிழும் கொஞ்சம் வேற்று மொழியும் கலந்து சொன்னார், உன்னை வந்து அவன் தொலைஞ்சு போல, உன்னை வந்து தொலைச்சிட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது, நான் உனக்கு பாரமாக இருக்கிறன்றதுக்காக என்னை வந்து இந்த கோயிலில், தூரதேசத்து கோவிலில் என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டேன். என்கிட்ட வந்து ஒரு தாலி சரடம், ஒரு சின்ன செயின் இருந்தது, அதை நான் அங்கேயே விற்றுட்டு திரும்ப வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பெத்த தாயை 10 மாதம் சுமந்து பெத்த தாயை எப்படி நீ வளர்த்துருப்பேன், நான் உன்னை எப்படி உன்னை இது பண்ணியிருப்பேன். நான் ஒரு வேளை கஞ்சி குடித்தா கூட 3 வேளை உனக்கு சோறு போட்டு வளர்த்தேன். நான் வந்து அதை சொல்லி காமிக்கக்கூடாது. வளர்த்த என்ன ஒரு மகிழ்ச்சியாக வந்து ஏதோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு, நார்த் இந்தியன் கோயிலுக்கு என்னை கூட்டும் வரேன்னு நான் சந்தோஷமாக இருக்கும்பொழுது என்ன அங்கே பாரமாக இருக்கிறேன்னு விட்டுட்டு வரதுக்காக தான். நீங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் சுற்றுலா தலங்கள்லாம் வந்து இப்போ கிடையாது. வந்து நிறைய அந்த பெரிய பிரபலமான சுற்றுலா தலங்கள் நார்த்துலேருந்து வரவங்க என்ன பண்ணாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களால வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம். இவனுக்கு என்னன்னு தெரியல, அம்மா மேலே இதுவா என்னன்னு தெரியல, பொண்டாட்டி பேச்சு கேட்குறானா என்னன்னு தெரியல, விட்டுட்டு வந்துட்டோடனே அந்த அம்மா அதான் சொல்கிறாங்க, அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க, எனக்கு செலவு பண்ணின்னு வரத்தான் தான் நான் ஃப்ளைட்லேயே கூட வந்திருக்கலாம், அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இருந்தது, என்கிட்ட வந்து நகை இருந்தது. எப்போ நீ விட்டுட்டு போனோன்னு என்னை முடிவு பண்ணியோ இதோட உன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு அங்கே உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வேறு வழி தெரியல. அப்படியே பிச்சை எடுக்க ஆரம்பித்து ஒரு வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். வந்து கடைசி காலம் சொந்த மண்ணில் என்னை யாருன்னே தெரியல இங்கே இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு என் உருவம் மாறி இருக்குது, என் உடல் மொழி மாறி இருக்குது, என் தோற்றம் மாறி இருக்குது. நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஆனால் தான் அந்த முக்காடோடு நான் இருக்கிறேன். நான் ஒரு நாளில் 2வது நாள் கண்டுபிடிச்சேன் அது என் பேரன் தான். வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் உன்னை தூரத்தில் இருந்து பார்த்தேன், நீ தான் தெரிஞ்சு போச்சு. வந்து ஒரே ஒரு விஷயம், இப்போ கூட வந்து இந்த லெட்ரு உன் கையில் கிடைக்கும் போது நான் அநேகமாக இறந்திருப்பேன். அப்படி இறக்குற நேரத்தில் என்னுடைய அந்த காசு போடுவாங்க இல்லைங்களா நெத்தியில் ஒட்டுறதுக்கு, அதுக்கான காசை வந்து என் பேரன் கொடுத்துட்டான். வாய்க்கரிசி போடுறதுக்கு அவன் வந்து அரிசி எடுத்து கொடுத்துட்டான். அந்த கோழி புடவைன்னுவாங்க இல்லையா, அந்த புடவைக்கு உன் பொண்டாட்டி எடுத்து அந்த புடவையும் கொடுத்துட்டான். உனக்கு 5 பைசா செலவில்லை. என்னுடைய பாடி எடுத்து போனோம்னா நான் பிச்சை எடுத்த காசு இருக்குது,
அதை வச்சு நீ கடைசி நேரம் நீ தான் செய்யணும், அந்த அந்த சடங்கை நீ தான் செய்யணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பாவம். ஒரு பெத்த ஆத்தால நீ விட்டு வந்தீங்கன்னா அது பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு பரிகாரம் நீ அந்த கடமை அந்த ஈமச்சடங்கை நீ தான் செய்யணும். அதை நிச்சயித்துக்கோ. இதில் கூட ஒரு தாயா என் பிள்ளை எந்த விதத்துலையும் வந்து அந்த பாவத்தை சுமக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று தலையில் அடிச்சு நடறான். வந்து அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? ஓடுறான். ஓடி போய் பார்த்தா அந்த அம்மா கிடக்குறாங்க. வந்து இந்த கதையை கேட்ட பிறகு எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க காலம். மனுஷன் ஒன்று முடிவு பண்ணும்போது காலம் இன்னொரு முடிவு கொண்டு வந்து நிறுத்தும் என்பது இது ஒரு நல்ல பாடம் கூட சொல்லுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.